வணக்கம் எல்லாருக்கும். இது ஆஸ்லோ நார்வே ட்ராவல் விலாகுடைய பார்ட் 3. இந்த வார வீடியோவில் நம்ம ஆஸ்லோ ஆப்ரா ஹவுஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் வீடியோவில் நம்ம அந்த ஆஸ்லோ ஆப்ரா ஹவுஸை ரீச் ஆன வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கு உள்ளே போய் இன்னும் பார்க்கல. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அந்த ஆப்ரா ஹவுஸுடைய உள்ளே போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற காமன் ஏரியாஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்த பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம பேமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் தாண்டி உள்ளே போகிறதுக்கு தான் நம்ம பே பண்ணி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஏரியா எல்லாமே ஃப்ரீ தான். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ க்ளீனாக அழகாக இருந்துச்சு. நான் உள்ளே போகும்போது அங்கே ஒரு 4 பேர் ஒரு கான்சர்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதுக்காக அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, ஒரு மத்தியான வேலையில் அவங்க கான்சர்ட் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்காகவும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வர்ற வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆப்ரா ஹவுஸுடைய ஸ்ட்ரக்சரில் 1100 ரூம்ஸ் இருக்காமா, 49,000 ஸ்கொயர் ஃபீட்டில். இந்த ஹவுஸில் மொத்தமாக 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் மெயின் ஸ்டேஜில் 1364 சீட்களை கொண்டு இருக்குது. அந்த மெயின் ஸ்டேஜில் தான் பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் எல்லாம் நடக்குமாமா. மீதி இருக்கிற 2 ஸ்டேஜில், ஒரு ஸ்டேஜில் ஒரு 200 பேரை உட்கார்ற அளவுக்கு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியும், இன்னொரு ஸ்டேஜ் இருக்கிற ஆடிட்டோரியமில் 400 பேரை உட்காந்து பார்க்குற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. நான் அந்த காமன் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கைடட் டூருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அப்படியே அந்த ஆப்ரா ஹவுஸுடைய மேல் பகுதி, அந்த கூரை இல்லை மாடி, இந்த இடத்தையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த ஆப்ரா ஹவுஸுடைய மேல் பகுதி, அது சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே மார்பிளாலையும் கிரானைட் கல்லாலையும் ஆனது. வெள்ளை கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஹவுஸ் ஃபுல்லாக கிளாஸு, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கிரானைட்டும் மார்பிளும் அப்படிங்கிறதுனால வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ரிவருமே இருந்தது. அந்த வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ரிவரோட வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே அந்த மேலே அந்த மேற்கூரையை நோக்கி நடந்துட்டு இருந்தேன். அது எப்படி இருக்கும்னா, ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாத் ஃபுல்லாகவே செங்குத்தான ஒரு பாதை. 1999 நார்வேஜியன் கவர்மெண்ட்டு சிட்டியில் ஒரு புது நியூ ஆப்ரா ஹவுஸை கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கான காம்படிஷனையுமே நடத்தியிருக்காங்க. அந்த காம்படிஷனில் 350 டிசைன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. அதில் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டிசைனை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை 2003 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்து 2007 முடிஞ்சிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 4.4 பில்லியன் நார்வேஜியன் க்ரோன்ஸை பட்ஜெட்டாக டிசைட் பண்ணி, ஆனால் 300 மில்லியன் நார்வேஜியன் க்ரோன்ஸ்லேயே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருக்காங்க. அதாவது அண்டர் பட்ஜெட், அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மியான காஸ்டில் கட்டி முடிச்சிருக்காங்க.
இந்த ஹவுஸுடைய கிராண்ட் ஓப்பனிங் செரமனி ஏப்ரல் 12 2008 நார்வேஜியன் கிங் குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதுக்கப்புறமா ஃபின்லாண்டுடைய பிரசிடெண்ட், அதுக்கப்புறமா நிறைய லீடர்ஸ் எல்லாம் கொண்டு நடந்திருக்கு. 2008 மட்டுமே 1.3 மில்லியன் பீப்புள் வந்து அந்த ஆப்ரா ஹவுஸை விசிட் பண்ணியிருக்காங்களாமா. இந்த ஆப்ரா ஹவுஸு அக்டோபர் 2008 பார்சிலோனாவில் நடந்த வேர்ல்டு ஆர்கிடெக்சர் ஃபெஸ்டிவலில் கல்ச்சுரல் அவார்டும் வின் பண்ணியிருக்கு இதோடைய ஆர்கிடெக்சர் டிசைனுக்காக. அது மட்டும் இல்லாமல் 2009 யூரோப்பியன் யூனியனில் கண்டெம்பரரி ஆர்கிடெக்சருக்காக ப்ரைஸுமே வின் பண்ணியிருக்கு. இந்த ஆப்ரா ஹவுஸுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம அதனுடைய மேல் மாடியை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அதனுடைய சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ் வியூ, அந்த ரிவரு, அதில் நிற்கிற கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சிட்டியோடைய வியூவுமே நல்லா தெரிஞ்சுது. அங்கேருந்து திரும்பி இறங்கும்போது நான் அந்த ஹவுஸை ஒட்டியே நடந்துட்டு இருந்தேன். அந்த கண்ணாடியில் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உள்ளே போயிட்டு காமன் ஏரியா, அது எல்லாமுமே இங்கேருந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஏறும்போது அப்படியே மலை மேலே ஏறுற மாதிரி இருந்தது, இறங்கும்போது அப்படியே கொஞ்சம் நார்மலாக இறங்கி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பள்ளம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இறங்கிட முடிஞ்சது. இன்னும் 10 நிமிஷத்தில் என்னுடைய கைடட் டூர் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் நான் இந்த ஆப்ரா ஹவுஸுடைய கூரையில் ஒரு சைடை மட்டும்தான் பார்த்தேன், இன்னொரு சைடை இன்னும் பார்க்கல. அந்த கைடட் டூரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நோக்கி இறங்கி போயிட்டுருக்கேன். இந்த கைடட் டூருக்கு அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதில் ஆல்ரெடி கைடட் டூருக்கு புக் பண்ண எல்லாருமே அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆன உடனே நமக்கு கைடு வந்து நம்மளுடைய டிக்கெட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு பே பண்ணியிருக்கோம், நம்ம மட்டும்தான் அதுக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை வாங்கி நம்ம ஒட்டிக்கிட்டு அப்படியே அவர் கூட கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அந்த கைடட் டூரு ஒரு 50 மினிட்ஸ்க்கு இருக்கும். அதில் நம்மளை அந்த ஆப்ரா ஹவுஸில் இருக்கிற மெயின் ஸ்டேஜ், அந்த 1364 சீட்ஸ் கொண்ட அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதோடைய ஆர்கிடெக்சர், அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, அந்த கைடட் டூரில் எல்லாத்தையும் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த மெயின் ஸ்டேஜ் எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்கிற அந்த இடத்துல மட்டும் குயிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மற்றபடி வேறு எங்கேயுமே எடுக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க அதை ப்ரொடெக்டராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிடச்சிது, அதனால் அந்த வீடியோவை எடுத்தேன். இதுதான் அந்த மெயின் ஸ்டேஜ் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம் இல்லை தேட்டர், என்ன வேணால் சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே அந்த சீட்டிங்ஸ் எல்லாமுமே மரத்தால் ஆனது, செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு லேயருமே. அந்த மெயின் ஸ்டேஜை கொண்ட ஆடிட்டோரியமை பார்த்ததுக்கப்புறமா அதனுடைய பேக் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அந்த பேக் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பேக் ஸ்டேஜ் நம்ம முன்னாடி ஆடிட்டோரியத்தை ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்த்தோம் இல்லையா, அதை விட பெருசாக இருந்தது. அந்த ஸ்டேஜ் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது. அங்கே எப்படி மக்கள்லாம் நிற்பாங்க ஒரு கான்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சும்போது பேக் ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அந்த ஸ்டேஜை எவ்வளோ பெருசாக வேணும்னாலுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி அத்தனை லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லேயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டேஜை அவ்வளோ பெருசாக ஆக்கிக்குவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இன்னும் 2 சின்ன சின்ன ஆடிட்டோரியம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஸ்டேஜஸையுமே அவங்க மாற்றிப்பாங்க போல். அந்த ஸ்டேஜ் எல்லாமுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா சுருக்கிக்கலாம், அந்த மாதிரி நியூ டெக்னாலஜி எல்லாம் கொண்டு அமைஞ்சிருந்தது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பெரிய லைட்டிங் செட்டப்ஸு, அவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருந்தது.
அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்கே ரெடி ஆவாங்களோ அந்த ரூம், அதுக்கப்புறமா மேக்கப் ரூமு, அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த சுற்றி காமிச்சாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கான ரூம்க்கெல்லாம் போகும்போது அவ்வளோ வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. மேக்கப்புக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ரூமு, அவ்வளோ கலரான விக்ஸு, மேக்கப் ஐட்டம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கடுத்து யாருக்குமே தெரியாத விஷயம், வெளியிலேருந்து பார்த்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருந்தது. அது என்னன்னா, ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஏரியாவுமே இருந்தது. அங்கே வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரெடி ஆகுறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு காற்று வேணும் அப்படின்னா அவங்க அந்த கார்டனில் போயிட்டு வெளியே இருந்து ஒரு காற்று வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்தது. ஆனால் வெளியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த ஆர்கிடெக்சரில் அப்படி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு அதை கட்டி இருக்காங்க. மேலேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்கொயர் வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் கார்டனுமே அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி தெரிய வந்ததுன்னா, அந்த கைடட் டூர் எடுத்ததுனால தான் தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த கார்டனுக்கு போன சமயம் மழை வேற ஆரம்பிச்சிருச்சா, அதனால் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமு. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து இந்த ஆப்ரா ஹவுஸுக்கு லோட்ஸு, அதோடைய ப்ராடக்ட்ஸு, இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து லோட் பண்ணணும் இல்லை அன்லோட் பண்ணணும், இங்கே வந்து இறக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆப்ரா ஹவுஸுடைய பின்னாடி ஒரு இடமுமே இருக்குது. அந்த இடமுமே நமக்கு இந்த கைடட் டூரில் போனதுனால தான் காமிச்சாங்க. அங்கே வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லோட் பண்ணுவாங்க, அன்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கைடட் டூரை முடித்து நம்ம எந்த இடத்துல என்ட்ரானமோ அங்கேயே வந்து திருப்பி விட்டுருவாங்க. ஆக மொத்தத்தில் அந்த 50 நிமிஷம் கைடட் டூர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சது எனக்கு. ஒரு ஆப்ரா ஹவுஸில் கான்சர்ட்லாம் எப்படி பிளான் பண்ணுவாங்க, பேக் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், மேக்கப் ரூம் எப்படி இருக்கும், லோட் அன்லோட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் எப்பயாவது ஆஸ்லோ விசிட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கைடட் டூரையும் எடுத்து பாருங்கள். அந்த கைடட் டூர் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டமாக வந்து அந்த காமன் ஏரியாவில் அசம்பிள் ஆகிட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா, நான் மார்னிங் என்ட்ராகும்போது சிலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ரீயாக ஒரு கான்சர்ட்டு. அந்த கான்சர்ட்டை பார்க்குறதுக்காக தான். அது 1 மணிக்கு ஆரம்பித்தது. எனக்கு அவங்க பாடுற எதுவுமே புரியலை, ஆனால் வைப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம மியூசிக்கு, இசைக்கு மொழி அப்படிங்கிறது தேவைப்படாது இல்லையா, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுடைய சாங்ஸு, அவங்க ப்ளே பண்ணுற விதம், அங்கே நிறைய கிட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, அவங்களுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த கான்சர்ட்டை ஒரு 30 மினிட்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரா ஹவுஸுடைய மேற்கூரையில் நான் ஒரு சைடை தான் பார்த்துருந்தேன், இன்னொரு சைடை பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் இன்னொரு சைடை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மேலே வந்துட்டேன். ஆனால் அந்த டைமு நல்லா மழை வேற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்னாடியே ஆஸ்லோவுடைய வெதர் கண்டிஷனை பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தேன். ஆஃப் டேக்கு மேலே மழை வரும் அப்படின்னு போட்டிருந்ததுனால நான் கொடையுமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். இப்போல்லாம் எங்கே போனாலுமே அந்த ஊருடைய வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்திங்ஸு, இப்போ மழை வருதுன்னா கொடை, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். அதனால் கவலை இல்லை. கொடையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே இருந்து அந்த சிட்டி வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் அந்த ஸ்கொயரு. நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இங்கேருந்து பார்த்தா இதுக்கு கீழே ஒரு கார்டன் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் இது.
ஆப்ரா ஹவுஸுடைய கைடட் டூர் எல்லாம் முடிச்சுட்டு அதனுடைய சுற்று வட்டாரத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து நார்வேஜினுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை ட்ரை பண்ணலான்னு தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி போயிருந்தேன். அது என்ன ஃபுட்னா லேம்ப் ஸ்டீக்காமா. ஆனால் நான் போன அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஹோட்டலில் அந்த ஃபுட் அவைலபிளாகவே இல்லை. சரி அவ்வளோ தூரம் போயிட்டோமேனு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்று ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டேன். அதில் ஸ்டார்டர்ஸில் ப்ரான்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன கொடுமைன்னா ப்ரான்ஸை அப்படியே ஃப்ரீசர்லேருந்து கொண்டு வந்து சில்லுன்னு பச்சை தான், அதை க்ளீன் பண்ணி பச்சை ப்ரான்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிடவும் முடியல, விடவும் முடியல. ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதை சாப்பிட்டதுலேருந்து. பச்சையாக இருக்கிற ப்ரான்ஸு, அதில் மயோனீஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் தூவி கொடுத்துருந்தாங்க. மெயின் கோர்ஸ் வறுத்த மீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த வறுத்த மீன் கூட ஒரு 4-5 உருளைக்கிழங்க முழுசாக வேக வச்சு உப்பு போட்டு அதை உரித்து வச்சுருந்தாங்க. எனக்கா என்னடா சாப்பாடு இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும். அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற டைமில் மழையுமே நல்லா ஊற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது லைட்டாக மழை நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுத்த டெஸ்டினேஷனான ஸ்கல்ப்சர் பார்க்கை நோக்கி தான் போயிட்டுருந்தேன். அது எப்படின்னா சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 30-45 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது ட்ராமில். என்கிட்ட சிட்டி பாஸ் இருந்ததுனால, சிட்டி பாஸ்னால் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1 டே பாஸ் வச்சுருந்தனால அதை யூஸ் பண்ணி அந்த ட்ராமை பிடிச்சி அந்த இடத்த போய் ரீச் ஆகிறதுக்காக அந்த பார்க்குக்கு நியராக இருக்கிற ஒரு ஸ்டாப்பில் போயிட்டு இறங்கிட்டேன். அந்த ஸ்டாப்பில் இருந்து அந்த பார்க் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் காட்டுச்சு. இப்போ அதை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கேன். இது எல்லாமுமே ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா. நிறைய வில்லாஸ் இருந்தது. அதுவுமே நான் போயிருந்த டைம் ஆட்டம் சீசனுங்கிறதுனால அந்த வில்லாஸை சுற்றி இருக்கிற மரங்களில் இருக்கிற இலைகள்லாம் ஒரு பழுத்து ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த இடமுமே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் நடந்துகிட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சிட்டியை மட்டும் போயிட்டு பார்க்காம அந்த சிட்டியிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, அந்த இடத்துல தான் அந்த பார்க் இருக்குது. அந்த ஆர்கிடெக்சர் அவங்க எப்படி வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே ரசிச்சுட்டே நடந்துகிட்ருந்தேன். இதுதான் அந்த ஸ்கல்ப்சர் பார்க்கு. இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருந்தது. இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்குள்ளே நான் ரொம்ப அலைஞ்சேன். மழை வேற ஊற்றிட்டு இருந்துச்சா, கூகுள் வேற வழியை கரெக்டாக காட்டவே இல்லை. அது ஒரு இடத்த காட்டுச்சு, ஆனால் அங்கே போனால் அந்த மாதிரி ஒரு சிலைகள்லாம் இருக்கிற ஒரு இடமாவே தெரியலை. நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், பேசாமல் திரும்பி போயிடுவோமா, எங்கேயோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடந்து வந்த உடனே நான் தேடி வந்த அந்த சிலைகள் சிற்பங்கள் இருக்கிற இடம் இருந்தது. இந்த இடத்துலலாம் நிறைய டூரிஸ்ட்டும் இருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே, கொஞ்சம் தைரியமாகவே இருந்தது. முன்னாடி நான் நடந்துட்டு இருந்த இடத்துல எல்லாம் ஆளுங்களே இல்லை, யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. மழைன்றதுனால யாரும் வரலையோன்னு நினச்சேன். அந்த மெயின் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, மழை இருந்தாலும் எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு அந்த பார்க்கை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க.
இந்த பார்க்குடைய ஸ்பெஷாலிட்டியே அங்கே இருக்கிற சிற்பங்களும் சிலைகளும் தான். இப்போ நம்ம பார்க்குற சிலை பாருங்கள், 4 மனுஷங்க அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பின்னி பனைஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ தான் மழை பெஞ்சு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த மண் வாசனையும் அந்த பார்க்குடைய அழகுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஆட்டம் சீசனாக நான் இது வரைக்கும் இந்தளவுக்கு நோட் பண்ணதே இல்லை, இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணனானும் தெரியல. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த கீழே இருக்கிற புல்லெல்லாம் க்ரீன் கலரில், ஆனால் அந்த பார்க்கில் இருக்கிற எல்லா மரங்களுமே ஆரஞ்சு கலரில், அதுக்கு நடுவில் அந்த சிலைகள் அப்படியே வேறு லெவலில் ஒரு கவிதை மாதிரி இருக்குல்ல. சரி, நம்ம இந்த பார்க்குடைய மீதி பார்ட்டை அடுத்த வார வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஆட் பண்ணுங்கள்.